இந்த பதிவு யாருக்குன்னா கடைசி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே செல்லம் செல்லம் செல்லம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே செல்ல பிள்ளை, கடைசி பிள்ளை, கடைசி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் சந்தோஷத்தை விட அதிகமாக வலி தான் மிஞ்சம். ஏன்னு கேட்குறீங்களா? ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான் அவங்களுக்கு. முடிஞ்ச வரல எதுவுமே புதுசாக இருக்காது. அண்ணா போட்டது, அக்கா போட்டது, அண்ணனோட புக்கு, அக்காவோட புக்கு, அண்ணனோட செருப்பு, ட்ரெஸ்ஸு, அக்காவோடதுன்னு எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான் இருக்கும். ஏன்னா அது வளர்ந்தால உனக்கு உதவும் சொல்லிட்டு எல்லாமே செகண்ட் ஹேண்டு. கடைசியில் இந்த பெத்தவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இருந்தா ஏதோ ஒன்று நல்லது கிடைச்சி செஞ்சு வச்சிருவாங்க. ஆனால் அந்த பெத்தவங்களும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடைசி பிள்ளைங்க படுற பாடு இருக்கே அப்பா. நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே காத்துட்டு இருக்கணும் அவங்க. பாவம், ஒரு கல்யாணம் பண்றதுக்கு கூட போட்டி போடுவாங்க. எல்லாத்துக்குமே எப்படி சொல்றது, நடு கடல்ல விட்டுட்டா எப்படி தத்தளிப்பாங்க, அது போலதான் அந்த கடைசி பிள்ளையோட வாழ்க்கை. அதனாலதான் தெரியுமோன்னவ தெரியல, எல்லாரும் சின்ன புள்ளல சின்ன புள்ளல சின்ன பொண்ணு இல்லான்ட்டு அம்மா அப்பா இருக்கிறப்பவே கொஞ்சம் செல்லமா பார்ப்பாங்க. பெரியவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் பாசம் மட்டும் சின்ன பிள்ளைங்க மேல கண்டிப்பா வைப்பாங்க. செய்யறதெல்லாம் பெரியவங்களுக்கா இருக்கும், பாசம் மட்டும் சின்னவங்களுக்கு வைப்பாங்க. ஏன்னாமே எல்லாமே அவங்க பிறந்ததும் கடைசியில, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதும் கடைசியில. அவங்க வாழ்க்கையே ஒரு சிலர் பேரு நல்லா இருக்காங்க, ஆனா எல்லாருமே இந்த கடைசி 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 தான் நினைக்கிறாங்க. நான் ஏன் ஃபீல் பண்றேன்னு, நான் மூத்தவ தான், நான் கடைசியெல்லாம் கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது நினைச்சாலே அது வலிக்கும். அது அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஆனா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, எல்லாம் கடைசியா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இத பாக்குறவங்க, நீங்க கடைசி பொண்ணு கடைசி பிள்ளையா இருந்தா அம்மா உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா நான் இருக்கேன், உங்க அம்மா அப்படின்னு நினைச்சிங்க. சரியா? எனக்கு அம்மா அப்பா கிடையாது, பிள்ளைங்க இருக்காங்க, புருஷன் இருக்காங்க, குடும்பம் இருக்கு, பெரிய குடும்பம். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாதுல்ல, எல்லாரும் இருந்தாலும். அது போல உங்க அம்மா அப்பா இடத்துக்கு யாரும் வர முடியாது, இருந்தாலும் நான் அம்மா இருக்கேன். சரிதானே நான் சொல்றது?